ஃபோக்கஸ் இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 6th மார்ச்சு. டைம் வந்து ஒரு 9:15 ஆகுது. மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே என்னன்னா, இந்த இடத்துல இருந்து ஆக்சுவலாக இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இந்த லோ வரைக்கும் வந்து திருப்பி ஒரு சப்போர்ட் எடுக்க ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குது. சப்போஸ் இந்த லோவை வந்து கட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து கீழே விழுறதுக்கு மார்க்கெட் பேரிஷாக போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மொமெண்டம் இருக்குது மார்க்கெட்டில். ஆக்சுவலாக வந்து யார் ஜெயிப்பாங்கன்னா ஆப்ஷன் செல்லர் தான் வந்து மார்க்கெட்டில் எப்போவுமே வந்து ஜெயிப்பாங்களே. அதனால் என்னன்னா நம்ம வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கணும். என்னன்னா யாரும் வந்து இது சொல்லி கொடுத்துலாம் வந்து யாராலையும் வந்து ட்ரேட்லாம் பண்ண முடியாது. அவங்கவுங்க வந்து எப்படி நம்ம வந்து வியாபாரம் பண்ணுறோம், எந்த இடத்துல பண்ணால் நம்மளுக்கு லாபம் இருக்கும் அப்படின்னு அவங்களே தெரிஞ்சு பண்ணதான் உண்டு. ஓகேவா? இதில் வந்து நம்மனா ஃபாஸ்ட்டாக வந்து ரியாக்ட் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம ட்ரேடுக்குள்ளே போவோம். நிஃப்டியை வந்து எடுத்துப்போம். இன்றைக்கி வெனஸ்டே. ஓகே, எங்கே சப்போர்ட் இருக்குது முதல்ல நம்ம மார்க் பண்ணிப்போம். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டே டைம் ஃப்ரேமு. இதில் வந்து ஒரு டூப்ளிகேட் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதை வந்து 5 மினிட்ஸில் வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கணும். ஓகே, இந்த லோவில் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணால் நம்மளுக்கு வந்து இது இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக வந்து என்னென்னா ஒரு சிம்பிள் தான் மேட்ரு. ஆக்சுவலாக ஸ்டாப் லாஸ் எப்படின்னா ஒரு ஆப்ஷன் செல்லிங் எடுக்கணும்னா ஒரு ஸ்டாடலில் ஸ்டாங்கல் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் லாஸ் வந்து 1.5%லேருந்து 2%. ஓகேவா? இதுதான். இல்லாட்டி வந்து நம்ம ப்ராஃபிட் ரேஞ்சுக்குள்ளே இருக்கோன்னா என்னன்னா 0.3% வந்து ஃபுல்லாக மார்க்கெட் இருந்துச்சுன்னா நம்ம ப்ராஃபிட் இருப்போம். அதே மாதிரி நம்ம ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், 0.5% வந்தால் வந்து நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் பார்த்தீங்கன்னா 80 to 90% வந்து இருக்கும். மிச்சம் 10% வந்தால் பிரச்சனை இருக்கும். அதுக்கு எப்படி நம்ம மார்க் பண்ணோன்னா, ட்ரேட் நம்ம என்ட்ரு ஆகிறோன்னு வச்சுக்கோங்களேன், எப்போவுமே ஆக்சுவலாக இந்த ஓப்பனில் இருந்து நிறைய பேர் வந்து ட்ரேடு வந்து என்ட்ரு ஆவாங்க. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 0.3% இப்படி வந்து இங்கே மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம்ட்டு வந்து இங்கேருந்து இந்த கீழே வந்து 0.3%. ஓகேவா? இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அப்போ நம்ம ட்ரேட் எடுக்கணும்னா இந்த இடத்துல எடுக்கக்கூடாது. இந்த இடத்துக்கு வரும்போது என்னன்னா அந்த 0.3% வந்து நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகே, இதுக்கு மேலே வந்து என்னன்னா நம்மளுக்கு இந்த 0.3%க்குள்ளே போகுதுன்னா நம்மளுக்கு வந்து லாஸ்லாம் ஒன்றும் வராது. நம்ம ஆவரேஜில் இதில் தான் இருப்போம். டைம் எடுத்துக்கும் ஆப்ஷன் செல்லிங்கில். ஓகேவா? அதுக்கப்புறம்ட்டு வந்து இங்கே இதுக்கு மேலே வந்து போனால் நம்ம வந்து நம்மளோட ப்ராஃபிட் லாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரிஸ்க்கு வந்து வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 1.5% வந்து வைக்கலாம். இந்த மாதிரி ரேஞ்சு வந்து பண்ணோன்னா வந்து ஒரு 80 ஒரு 100ல் வந்து 80 ட்ரேடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், 20 ட்ரேடு வந்து இதுவாகும். அந்த 20 ட்ரேடு வந்து நீங்கள் பார்த்துக்கணும் எப்படி இருக்குன்னு. இப்போ எப்படின்னா இந்த 20 ட்ரேடு வந்து 1%ல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 20% வந்து போகும். அந்த 80 ட்ரேடை வந்து நீங்கள் 30ல் வந்து எடுக்கிறீங்கன்னா 30% வந்து நீங்கள் சக்ஸஸ் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 0.3%ல் 0.5% வைக்கிறீங்கன்னா 80 இன்ட்டு 0.5% ப்ராஃபிட். அப்போனா வந்து 40. ஓகேவா? இல்லாட்டி வந்து நீங்கள் 1% நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ் எல்லாம் 1.5 வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு 35 வரும். இல்லை 1 வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு 20 வரும். ஓகேவா? மிச்சம் வந்து 20 வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம ட்ரேடை வந்து எப்படி பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? இது கிட்ட வந்துருச்சு. இப்போ என்னென்னா இப்போ மொமெண்டம் இருக்கும் ஒரு 9 to 9:30 வரைக்கும். அதுக்கப்புறம்ட்டு வந்து தான் கொஞ்சம் ஒரு ஃப்ரீ ஆகும். ஓகே, இந்த ஹையில் வந்து இப்போ நம்ம எடுத்துப்போம். அதுக்கப்புறம் என்னன்னா முதல்ல வந்து இது மட்டும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இல்லை, சிம்பிளாக இது மட்டும் பண்ணாலே போதும், ட்ரேட் வந்து சக்ஸஸ் ஆகும். சப்போஸ் இதுலேருந்து நீங்கள் வந்து மூல்ட் ஆகி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த லாஸில் வந்து தப்பிச்சிக்கலாம். ஓகே, இப்போ அதனால் என்னன்னா இப்போ இங்கே வந்துருச்சுங்களா 0.6 இருக்குது. இந்த ஹையை முதல்ல வந்து பிரேக் பண்ணதா பார்க்கலாம். ஹையை பிரேக் பண்ணாமல் இது கீழே வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டார்டரில் ஸ்டாங்கிள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? பார்ப்போம் எந்த இடத்துல வந்து மொமெண்டம் வந்து ஸ்டாப் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கமாக இல்லை இந்த பக்கமாக. ஆக்சுவலாக காட்டெலாம் இது வந்து மேனிப்புலேட் 2 பக்கம் வந்து என்னென்னா பொசிஷன் எடுக்கிறாங்க. இந்த சைடில் எடுக்கிறாங்க, இந்த சைடில் எடுக்கிறாங்க. ஆப்ஷன் செல்லர் தான் எடுக்கிறாங்க.
அதனால தான் அந்த மூவ்மெண்ட். ஆப்ஷன் பையர் அந்த மாதிரி வந்து பல்காக வந்து பொசிஷன் எடுத்தாங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு வந்து மூவ்மெண்டம் இருக்காது. மூவ்மெண்ட் இருந்தாலும் அப்படியே வந்து கரைச்சிருவாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போதோ அவ்வளோ இதுவாக ஃபாஸ்ட்டாக இது பண்ணிவிடுவாங்க. இப்போ மார்க்கெட் இது கீழே இந்த இடத்துல வரும்போது நிறைய பேர் இருந்தாங்கன்னா புட் பையர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து வந்திருப்பாங்க. ஓகேவா? அந்த புட் பையர்ஸ்லாம் வந்து என்னென்னா இப்போ கொஞ்சம் ஃபியரில் இருப்பாங்க. இந்த இடத்துல இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா புட் பையர்ஸ் வந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் திருப்பி கொண்டு போகும்போது என்னென்னா அவங்க இப்போ லாஸில் இருப்பாங்க. ஒன்று அவங்க லாஸில் வந்து புக் பண்ணாங்கன்னா கீழே வந்துடும். அவங்க புக் பண்ணல, இல்லை மார்க்கெட் கீழே தான் போகும், ஹோல்ட் பண்ணுறாங்கன்னா திருப்பி இந்த ஓப்பன் வரைக்கும் கொண்டு போவாங்க. இந்த ஓப்பன் வரைக்கும் போயும் வந்து அவன் புக் பண்ணலைன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபர்தராக மேலே வந்து கொண்டு போவான். மேலே கொண்டு போனால் இந்த ஏரியாவில் வந்து புக் பண்ணிடும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து மார்க்கெட் கீழே வரத்துக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இல்லை. இந்த இடத்துலேயே புக் பண்ணால் திருப்பி இங்கேருந்து கீழே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ வரனா உடனேலாம் வரமாட்டான். ஏன்னா மக்கள் வந்து ஏற்கனவே காலையிலேயே வந்து இந்த இடத்துல ஃபியர் ஆகிடுவாங்க. அப்போனால கொஞ்சம் நேரம் வந்து என்னென்னா அக்குமுலேஷனில் இருப்பாங்க அவங்களும். ஏன்னா ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு கிடைக்காது, ஸ்லோவாக தான் வந்து கிடைக்குமே. அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் மார்க்கெட் போகும். ஸ்லோவாக மூவ் ஆகிறது ஆப்ஷன் பையருக்கு வந்து சாதகமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேஞ்சுக்குள்ளே வந்து மார்க்கெட் வரப்போகுது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து புட் பையர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. அவங்களாம் மேனிப்புலேட் பண்ணி இங்கே கொண்டு போயிருக்காங்க. ஒன்று இந்த இடத்துல வந்து அவங்க லாஸை புக் பண்ணணும், இல்லாட்டி வந்து ஃபர்தராக கொஞ்சம் மேலே கொண்டு போவாங்க. மேலே போயிட்டு கொண்டு போனாலும் திருப்பி இந்த இடத்துல வந்து லாஸ் வந்து புக் பண்ணாங்க, திருப்பி டவுனில் வந்துட்டு தான் மேலே போகும். இப்போ நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு கரெக்டான டைமு. அதனால் வந்து என்னோடய ஸ்டாங்கில் வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? போயாச்சு. இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் வந்து ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலு ஸ்டார்ட் ஸ்டாங்கல் போட்டுக்கிறோம். ஓகேவா? இதில் எப்படின்னா எப்போ நம்ம எடுக்கிற மாதிரி ஒரு 60. ஓகேவா? இன்றைக்கி டேட்டு வந்து 6th March க்ரியேட் பண்ணிப்போம். 06/02 02/03/2024 நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேட். ஓகே, இப்போ நம்ம ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. $33.95 14. to 150.
ரொம்ப மார்க்கெட் வாலட்டைலாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் பையர்ஸை கலங்கடிக்கிற இந்த இடத்துல வரவங்கள திருப்பி உள்ள வைக்கிறான், திருப்பி போக வைக்கிறான். பார்ப்போம் என்ன நடக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாஸில் தான் இருக்கோம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து எவ்வளோ 1485 14. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 0.8235. ஆக்சுவலாக என்னன்னா இப்போ ஆப்ஷன் பையருக்கு லாங் ஸ்டார்டல் ஸ்டாங்கல் போட்டிருப்பாங்களா, அவங்களுக்கு ஃபேவராக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப வால்டாலாக இருக்குது மார்க்கெட்டு. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 5, இதில் 3 பாயிண்ட்ஸ் வந்து லாஸில் இருக்குது. 3னா 12,000. ஓகேவா. ஆக்சுவலாக இருக்கிற ப்ரீமியத்தை வச்சு பார்க்கும்போது யாருக்கு வந்து ஃபேவராக இருக்குன்னா வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்க தான் நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்காம இருக்குது இந்த இடத்துல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சப்போஸ் இங்கே சப்போர்ட் எடுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து கீழே ஃபாலோ ஆகிறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்ப்போம் என்ன பண்ணுறது. 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நல்ல சப்போர்ட் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அப்புறம் நம்ம ரெண்டோட பொசிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 1.3ல இருக்குது, 1.1 வந்து பார்த்தீங்கன்னா 1.85. ஓகேவா. இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1.5% வந்து ப்ராஃபிட் இருக்குது. 1.5%னா 4500 வந்து இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகேவா. இந்த இடத்துல ஒன்றும் சேஞ்ச் ஆகல. 4500 வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகே, நம்மளுக்கு வந்து எவ்வளோனா 0.5% வந்து நம்ம டார்கெட். 0.5% வரணும்னா இது வந்து எவ்வளோ மெல்ட் ஆகணும் இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ 1.8% வந்து மொத்தமாக வந்து இன்றைக்கும் நாளைக்கு பொசிஷன் வச்சா வரும். இதில் வந்து எவ்வளோ வந்து மைனஸ் ஆகும்னா 0.5% வந்து இங்கே வந்து 1.3% வந்து நாளைக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து 0.5%. இந்த இடத்துல வந்து சேஞ்சஸ் தெரியும். சேஞ்சஸ் தெரியும் போதே மாற்றிக்கலாம். ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4%, இது வந்து 0.4%. தெரியுதுங்களா இங்கே. இப்போ 2% அது ரொம்ப ப்ராஃபிட் இருக்குது 6000 கிட்ட. ஓகேவா. ஃபர்தராக மார்க்கெட் வந்து புல்லிஷாக போகிறது தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பாருங்க, இந்த ஹையை வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சிங்களா. இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு மேனிப்புலேட் பண்ணி போகிறான். பார்ப்போம், நம்மளுக்கு மேலே போகிறதா இருந்தாலும் நம்மளுக்கு இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து திருப்பி வந்து கொஞ்சம் ரிஜெக்ஷன் நடக்கும். ஆனாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்கும். நல்லா ப்ராஃபிட் வரும் இங்கே. இங்கே பாருங்கள், இது வந்து 3.4, இது வந்து 2. பார்ப்போம், நல்ல ப்ராஃபிட் கொடுக்குது. ஒருத்தராக இது மேலே போனாலும் ரிஜெக்ஷன் தான் வரும். அதனால் வந்து என்னென்னா இன்றைக்கி பெல்ட்டாக வரதான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரேலி இருக்காதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ரேலி இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஹையை வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் தான் ரேலி இருக்கும். பார்ப்போம். சரி, இந்த ஆங்கிள் ரெசிஸ்டன்ஸை அங்கேருந்து திருப்பி ரிஜெக்ட் ஆகுது. ஆக்சுவலாக நம்மளுக்கு இங்கே லாஸில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இது 6, இது வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்குது பாருங்கள். ஓகேவா. இது 7ல், இது வந்து 5. ஆக்சுவலாக 7 வரைக்கும் போயிடுச்சு. ஓகேவா. இதே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 3, இது 4 இருந்தும் வந்து ஒரு 1% வந்து லாஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப மார்க்கெட் வந்து வாலட்டைலாக இருக்குல்ல, அதனால் வந்து. ஆனால் என்னென்னா 1% தான் வந்து ப்ராஃபிட் போகும், அதுக்கு மேலே போகாது. சப்போஸ் போனால் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா.
இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 10 o'clock. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு எல்லா ஆக்டிவிட்டியும் அது காமிச்சிருச்சு. ஆக்சுவலாக ஃபுல்லாக அவங்க தான் இருக்காங்க. புரியுதுங்களா? இங்கே 1 hour டைம் ஃப்ரேமில் இது ஒரு சப்போர்ட்டு. ஆக்சுவலாக இப்போ லாஸ்ன்னு வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 பாயிண்ட்ஸு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸு. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டுக்கு இதுதான். தெரியுதுங்களா? இது 18.3னா 15 பாயிண்ட்ஸ் இப்போ வந்து லாஸ்ட்டில் இருக்குது. 15 பாயிண்ட்ஸ்னா 45,000. ஓகேவா? 45,000 வச்சுக்கோங்களேன். எவ்வளோனா இது வந்து 81 lakhs, இது வந்து 45,000. அப்போ நம்ம ஒரு கால்குலேஷன், சிம்பிள் ஒரு கால்குலேஷன் ஒன்று போடலாம். ஃபெயில் ஆகக்கூடாது. இங்கே 81 lakhs. ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னா இங்கே 45,000 வந்து லாஸில் இருக்குது. ஓகே, இது வந்து இப்போ நம்ம பெர்சன்டேஜ் வந்து கால்குலேஷன் பண்ண வேண்டியது. ஓகேண்ணா, இப்போ வந்து இங்கே 56% வந்து நம்ம, அதாவது 0.56% வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் வந்திருக்கு. இப்போ இங்கே நம்ம 1% லாஸ் வந்தால் தான் க்ளோஸ் பண்ண போகிறோமே. ஓகேவா? இப்போ 45,000 வந்து லாஸ் இருக்குது இந்த பர்டிகுலர் வந்து ட்ரேடுக்கு. இப்போ எப்படியா இருந்தாலும் நீங்கள் வந்து 81 lakhs இருந்தாலும் சரி, இல்லை 1 lakh இருந்தாலும் சரி, இப்போ வந்து உங்களுக்கு 0.56% லாஸ் இருக்கும். ஓகேவா? இந்த லாஸை வந்து நம்ம பேர் பண்ணோம். என்னன்னா நம்மளுக்கு வந்து எப்போனா இது வந்து 1% வந்தால் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணோம் ஸ்டாப் லாஸ். ஓகேவா? போய் பார்ப்போம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:15. இப்போ இவ்வளோ மார்க்கெட் வந்து போச்சுன்னா நம்ம பேனிக்கே ஆகக்கூடாது. நம்மளோடது ஸ்டாப் லாஸ் வந்து 1%, இல்லாட்டி 1.1 இல்லை 2, மேக்ஸிமம் வந்து 2% வைக்கலாம், இல்லை 1% வைக்கலாம். ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.5% தான் நம்ம கேபிட்டல் லாஸ் வந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா -17, இன்னொன்று வந்து 19. ஓகேவா? இப்போ 0.52, இது வந்து பார்த்தீங்கன்னா 1.6, 0.82 இல்லைங்க, இங்கே பாருங்கள் 0. ரெண்டுமே பாசிட்டிவில் வந்துச்சு பாருங்கள். 1.5 ஆக்சுவலாக 1% வச்சுக்கோங்களேன். 1% வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து 1%, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0. மைனஸ் வந்து 0.4. ஓகேவா? இப்படி தான் நம்ம பார்த்துக்கணும், பேனிக் ஆகக்கூடாது. இப்போ 1.3, 1, இப்போ 2% நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குது. 1.3, இது வந்து பார்த்தீங்கன்னா 1.1. ஓகேவா? இப்படிதான் நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இங்கே சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. ஆப்ஷன் பையர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகிருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு ரேஞ்சில் தான் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும். இப்போ இந்த போச்சு பார்த்தீங்களா, இந்த இந்த இதில் தான் வந்து அவங்க டக்குன்னு ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கணும். அப்போ அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி தான். ஓரளவுக்கு இதுவாக இருக்கவங்க தான் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணால. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14-15 பாயிண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஆனால் எத்தனை பேர் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. பேர்லாம் இருக்குது. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 10:30. ப்ரீமியம் டிகே ஆக மாட்டுது. மீண்டும் மீண்டுமா அப்படி மாதிரி இருக்குது. திருப்பி வந்து 50ல் வந்து பேங்க் சப்போர்ட் எடுக்குது. நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா அதே அதே மாதிரி தான். அந்த இந்த இடத்துல கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுக்குது 22,273ல். இங்கே பாருங்கள் திருப்பி வந்திருக்கு. திருப்பி நம்ம பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0வில் தான் இருக்குது. 0வில் மைனஸ் 0.4. ஓகேவா? ஆப்ஷன் பையிங் பண்ணால் அவங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்காங்க, ஆப்ஷன் செல்லிங் பண்ணால் அவங்களுக்கும் ப்ராஃபிட் இல்லை. இது வரைக்கும் மார்க்கெட் தொடங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. மார்க்கெட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வேலட்டைலாக இருக்குது. ஒரு சிங்கிள் டைரக்ஷனில் ட்ரேட் எடுத்தவன் ஃபுல்லாக லாஸை புக் பண்ணியிருப்பான். லாங் ஸ்டாடல் ஸ்டாங்கில் அந்த மாதிரி போட்டவங்களுக்கு ப்ராஃபிட்டே இல்லை, அப்படியே தான் இருக்குது.